இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். சில சட்டம் பழைய சட்டத்துக்கு கொஞ்சம் நம்பர் அண்ட் சீரியல் மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் எப்படி இருந்தது இப்படி அவங்க நம்ம யூஸ் பண்ணுறது சேம் தான். ஸோ இது பெரிய வித்தியாசம் நான் பார்க்கும்போது ஒன்றும் வரலையே. அண்ட் நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்குறேன், ஒன்றும் பெருசே இல்லை. அவங்கள நம்ம சிசிடிவி சிஸ்டமில் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை வரலையா அவங்களுக்கு. குற்றங்களை குறைக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் சிட்டி போலீஸ் எடுத்திருந்தாலும் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் டெப்டி கமிஷனர்ஸ் அவங்க ஆஃபீஸில் சைபர் கிரைமுக்கு ஒரு யூனிட் தனியாக வச்சுருக்கீங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி எனக்கு ஒன்று தகவல் வரலையே. பட் நீங்கள் சொல்கிறீங்க, நான் விசாரிக்கிறேன் எவ்வளோ பண்ணோம். நம்ம 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கோம். 12 டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டில் சைபர் கிரைம் டீம் இருக்குது. 4 ஜேசிஸ் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ப்ராப்பர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி சைபர் ஸ்டேஷன் நடக்கும். அண்ட் நம்ம அலுவலகத்தில் ஹெட் குவார்ட்டரில் ஃபுல்லு சைபர் கிரைம் டிசிபி உட்காந்துருக்காங்க. பட் அவங்களுக்கு வேறு என்ன வசதிகள் வேணும்னா இது மேலே நம்ம மெயின் வசதிகள் என்னென்னா இன்வெஸ்டிகேட்டிவ் டூல்ஸ். நமக்கு ஒரு கேஸ் விசாரிக்கும் போது வேறு என்ன சைபர் அவங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வேணும், டூல் வேணும். அதை அடிக்கடி நம்ம ஸ்டேட் சைபர் விங் கூட நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். பட் இது மேலே எதாவது வேணும்னா நம்ம பிஎன்எஸ் தொடர்பாக இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? இன்னும் அப்படி இல்லை. இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை, எஸ்ஐ லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். சார் இப்போ சென்னை சிட்டியில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சார் சென்னை சிட்டியில் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய புகார்கள் சரியான விசாரணை இல்லாதனால அடிக்கடி நாளுக்கு நாள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து புகார்கள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. புகார் வந்தனா நம்ம மேல நம்பி இருக்கு, அதுக்கு தானே வருவாங்க. ஸ்டேஷன்ல போறாங்க, இங்கே வருவாங்க. இது நம்ம அரசாங்கமுக்கு நம்ம கவர்மெண்ட் சார்பு சொன்னா, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னா அவங்க நம்பிக்கை இருக்கு. நானும் புகார் கொடுத்துட்டேன், அவங்க சரியான பார்க்குறாங்க, வருவாங்க. அதே ஸ்டேஷன் லெவலில் சரியாக வருவாங்க. நான் நிறைய முறை கேட்கும்போது முதல் இதை கேட்குறேன், நீங்கள் ஸ்டேஷன் போயிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. நிறைய முறை அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இங்கே முதல்ல வந்திருக்கேன். ஸோ அப்படி இல்லை, நிறைய வழி இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய முறை நம்ம பெட்டிஷன் வர்றதுக்கு வழி இருக்குது. ஸோ எல்லார் பக்கம் நமக்கு வருது, நம்ம சரியான விசாரிச்சுட்டு டைம் பவுண்ட் டிஸ்போசல் கொடுத்துட்டே இருக்கிறோம். நமக்கு பொது மக்களுக்கு அவங்க நமக்கு மனு கொடுத்தானா அதை தான் நமக்கு தகவல் வருது. அவங்களுக்கு என்ன நம்ம சார்பில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, என்ன வேணும். அவர் இன்டென்ஷன் இஸ் டு 100% அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது மட்டும் இல்லை, பெட்டிஷன் விசாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாம்பிள் செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்படி இருக்குன்னா அதை இன்னொரு வழி நம்ம செக் பண்ணுறதுக்கு அவங்க சரியான விசாரிச்சுட்டாங்க, அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வி ஆர் டூயிங் தட். சார் சென்னையில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்துகிட்டே இருக்கு. See that thing I have already இது முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹையர் லெவலில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இது மல்டி ஏஜென்சி வேலை இருக்குது. நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, நம்ம ஆல் இண்டியா லெவலில் அண்ட் சில இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் கூட பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. பட் கட்டாயமாக 100% யார் எந்த குற்றமுக்கு அந்த மாதிரி இமெயில் அனுப்புனாங்க, we will be able to detect the case. அதில் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் a ஸ்பெஷல் கேஸ், டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எது பற்றி இன்னும் அதை பற்றி நம்ம ஒரு எஸ்ஓபி இருக்குது. பள்ளிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம டிசிபிஸ் எல்லாரும் பள்ளி பிரின்சிபல்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை மேட்டர் இப்போது நம்ம நல்ல அவங்க கூட கோஆர்டினேஷன் இருக்குது, சரியான போயிட்டு இருக்குது.